அந்த பர்வத மலை ரொம்ப சக்தி வாய்ந்த மலைன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் வாழும் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த 18 சித்தர்கள் தான் சரித்திரத்தில் இடம்பெற்றவர்கள். இன்னைக்கு நம்மளுடைய நிறைய பேர் சித்தர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கள பார்த்தா ஓடுறாரு, மாட்டுக்கு பயந்து. என்ன மாட்டு துரத்திக்கிட்டு வருது, எங்கிருந்து வருது, இவரை ஏன் துரத்துறது இவருக்கு தெரியல, வழியும் தெரியாது. ஏதோ ஒரு கல் புதஞ்சு கிடக்கு, அது மேல மண்ணு. இந்த கல்லில் அமர்பவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சுருண்டு இப்படி. ஏன்னா அவர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஐயா நீங்க போறீங்கன்னா ஊர் பக்கம் தான் போறீங்கன்னா நானும் உங்க ஊர் பக்கம் வந்துடுறேன். இல்ல எனக்கு வரதுக்கு லேட் ஆகும், நீங்க இப்படி போனோம் நான் அப்படி போனா அதுக்கப்புறம் அவர் எந்த பக்கம் போனார் என்னன்றது தெரியல. சாட்டர்ன் சனீஸ்வரன் எப்போ கண்டுபிடிச்சான்? 200 வருஷத்துக்கு முன்னால தான் சனி கிரகம்னு ஒன்று இருக்கிறதாவே கண்டுபிடிச்சான். ஆனால் நம்ம ஊரில் சோழர் பாண்டியர் இவங்க கோயில்கள்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னால் சனீஸ்வரர் சந்நிதி வச்சாங்க. எப்படி வச்சாங்க? காண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திருசக்தி ஐயா அவர்கள் தான். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கேன், சொல்லுங்க. போன நேர்காணல்ல நெல்லை வசந்தன் ஐயா அவர்களை பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்துருந்தீங்க. அவருக்கு இருக்கிற சக்தி, அவருக்கு இருக்கிற ஆற்றலை பத்தியெல்லாம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துருந்தீங்க. அதுல முக்கியமா நம்ம முடிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ESP அப்படின்ற ஒரு பவர் அவருக்கு இருக்கு. அது யாருக்கும் நிறைய பேருக்கு கிடைக்காது, அவருக்கு கிடைச்சிருக்கு. அது எப்படி அவருக்குள்ள வந்துச்சு அப்படின்ற விஷயம்லாம் நம்ம அடுத்த நேர்காணல்ல சொல்லலாம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி இப்ப சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ESP என்பது எக்ஸ்ட்ரா சென்சுவரி பவர். விஞ்ஞானத்திலேயே நம்ம இப்படிதான் இந்த பவர் எப்படி வருதுன்னே தெரியாத நம்மை மீறிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இந்த எக்ஸ்ட்ரா சென்சுவரி பவர்னா என்ன? மனுஷனுக்கு மிருகங்களுக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவுன்னு சொல்லுவோம். இந்த 6 அறிவுக்கு எட்டக்கூடியது அதுதான் சென்சுவரி. எக்ஸ்ட்ரா சென்சுரினா அதை தாண்டியது. அப்போ ESPன்னு இது 100ல் ஒருத்தருக்கு இல்லை, 1000க்கு ஒருத்தர் இல்லை, லட்சத்தில் ஒருத்தருக்கு, 10 லட்சத்தில் ஒருத்தருக்கு வரக்கூடிய ஒரு சக்தி. இந்த சக்தி அவருக்கு இருந்ததுங்கிறத அவருடன் நேரடியாக இருந்த அனுபவங்களில் பார்த்தேன். அவருடன் பழக ஆரம்பித்த 93லிருந்து நினைக்கிறேன். அப்போது பழக ஆரம்பித்தது முதல்ல எடுத்தோன்னு அதை கேட்க முடியாது, அது அதிகமாக இருக்காது. கொஞ்சம் அந்த நெருக்கம் வந்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு உட்கார வச்சு பேசும்போது உங்களுக்கு ஏன்னா அவருக்கு நம்மளோட அந்த நெருக்க நம்பிக்கை வந்தால் தான் சொல்லுவார். அப்போ எப்படி அந்த பவர் வந்துச்சு, எப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆளை பார்த்த உடனே அவங்க நீங்கள் உங்கள் வீடு இங்கே இருக்குது, உங்கள் இது இப்படி இருக்குது, உங்கள் அம்மா பேர் இது, உங்கள் பாட்டி பேர் இது, உங்கள் வீட்டில் குழந்தைங்க பேர் இது, இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது? இது எந்த ஜோதிட கலையில் வரக்கூடியது? நமக்கு தெரிஞ்ச ஜோதிட கலைனா இந்த கிரகங்கள் இதெல்லாம் வச்சு அந்த கிரகங்களுடைய மூமெண்ட்டெல்லாம் வச்சுட்டு சொல்கிறது இது ஒரு பக்கம். இல்லை நியூமராலஜி, எண் கணிதம்னு சொல்லுவாங்க. ABCDயில் போடும்போது நீங்கள் ஒரு ஏ உங்கள் பேரில் கூட சேர்த்துங்க, இல்லை ஒரு ஏவை கம்மி பண்ணுங்கள், இல்லை ஒரு எழுத்து கூட, இது மாதிரி உள்ளது. இன்னும் சிக்னேச்சரில் இருக்குது. சிக்னேச்சரை இப்படி மாற்றினா அப்படி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை இது மாறணும். இது நம்பிக்கை உள்ளவங்களுக்கு நம்பிக்கை. ஜோதிட கலையிலேயே பலவிதமான பிரான்ச்சஸ், கிளைகள் இருக்குது, வித்தியாசமானது. இவரது அந்த கிரக நிலையும் பார்க்குறாரு, அதை தாண்டி இந்த ESPயும் இருக்குது. அப்போது அவர்கிட்ட கேட்டபோது அவர் ரொம்ப ஒரு இது சொன்னார். ஏறத்தாழ அவருக்கு ஒரு 24-25 வயது அந்த வயது இருக்கக்கூடியவர். அந்த இருக்கும்பொழுது அந்த பருவத்தில் இவருக்கு அந்த சித்தர்கள் மேலே ஆர்வம். 18 சித்தர்கள் இருக்காங்க தமிழில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கடைசியாக 18வது சித்தர் பாம்பாட்டி சித்தர்னு திருவான்மையூரில் கூட இந்த பாம்பாட்டி சித்தர் கோயிலெலாம் இருக்குது. 18 சித்தர்கள், கோங்கண சித்தர் அப்படி இப்படின்னு வரிசையாக ஒரு 18 சித்தர் இருக்காங்க. அகத்தியரில் ஆரம்பித்து சித்தரில் வரும். இந்த சித்தர்கள் அவர்கள் அவங்க பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. அந்த 18 சித்தர்கள் தான் சரித்திரத்தில் இடம்பெற்றவர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க. இன்றைக்கி நம்மளுடைய நிறைய பேர் சித்தர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள பார்த்தா ஏதோ சொல்லக்கூடாத ஒரு பிச்சைக்காரர் மாதிரி இருக்கும், இல்லை கொஞ்சம் மனநிலை சரியில்லாத ஒரு மூலம் இருக்கும், இல்லை ரொம்ப ஏழையாக சாதாரணமாக அந்த ரோட்டில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவங்க சித்தர்களாக இருப்பாங்க, நமக்கு தெரியாது. இப்போ நான் சொல்ல போகிற அந்த அவர் சொன்னத வார்த்தை, நான் அதில் ஒரு வார்த்தை கூட குறைச்சி சொல்லலை. அப்போ சொன்னார், சுமார் 25 வயசு இருக்கும்பொழுது இந்த சித்தர்கள் மேலே எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு, ஆர்வம் உண்டு. அப்போ திருவண்ணாமலை பக்கத்தில் பர்வத மலைன்னு இருக்குது. அந்த பர்வத மலை ரொம்ப சக்தி வாய்ந்த மலைன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் வாழும் மலைன்னு சொல்லுவாங்க.
எப்படி இந்த சதுரகிரி மலைன்னு ஒரு மலை இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்து அங்கே போய் அங்கே உள்ள சாமி சுந்தரமகாலிங்கேஸ்வரர் சாமி பார்க்க போவாங்க. அந்த மலை ஏறதே ரொம்ப கஷ்டம் இந்த சதுரமலைக்கு தொடங்கும்போது. அது மாதிரி பர்வதமலையும் கொஞ்சம் கஷ்டமான மலையிலேயே வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய அந்த மலையில் வந்து போய் இந்த சித்தர்கள் இந்த மாதிரி அனுபவம்லாம் வரும்போது அங்கே போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது அந்த மாதிரி ஒரு தடவை போயிருந்தேன். ஆனால் தனியாக தான் போவேன், கூட யாரையும் கூப்பிட்டு போக மாட்டேன். தனியாக நான் பாட்டில் அப்படியே வழியெல்லாம் தெரியாது, காட்டில் எப்படி வழி இருக்குது போய் பார்ப்போம். சும்மா அப்போல்லாம் இந்த ஜிபிஎஸ்ஸு இது செல்ஃபோனெல்லாம் இல்லாத காலம். அப்படி போகும்பொழுது திடீர்னு வந்து ஒரு காளமாடு துரத்த ஆரம்பிச்சிச்சான் அவரை. ஒரு பாட்டில் போயிட்டுருக்காரு. காட்டில் காளமாடுன்னு வந்தால் அது காட்டு மாடுன்னு சொல்லுவாங்க, பெரிய கொம்பாக இருக்கும். நம்ம நாட்டு மாடெல்லாம் விட கொஞ்சம் வலிமையாக இருக்கும். இந்த காட்டு மாடாக இருக்கலாம் அவர் சொல்கிறத வச்சு. இல்லைன்னா ஏதாவது கிராமம் இருந்துச்சுன்னா அங்கே மாடு வளர்ப்பாங்க. அது இல்லாமல் காட்டில் இருந்துச்சுன்னா அது காட்டு மாடு. இவரை துரத்துது. இவர் ஓடுறார். இவர் நார்மலாக வேட்டி சட்டை தான். பேண்ட்டே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அபூர்வமாக தான் அது பிளேனில் கிண்ணில் வரும்போது தான் பேண்ட்டு போடுவார். இல்லைன்னா வேட்டி, சாதாரண அரைக்கை சட்டை, நெத்தியில் பொட்டு வச்சு குங்குமம் வச்சுருப்பார், சிம்பிளாக தான் இருப்பார். ஓடுறாரு. இந்த மாட்டுக்கு பயந்து, ஏன்னா மாடு துரத்திக்கிட்டு வருது. எங்கேருந்து வருது, இவரை ஏன் துரத்துது இவருக்கு தெரியல, வழியும் தெரியாது. காட்டில் என்ன தார் ரோடு போட்டு மெயின் ரோடு போட்டால் வச்சுருப்பாங்க, கான்கிரீட் ரோடு. அங்கங்கே ஓடுறாங்க. அப்படி சுற்றிக்கிட்டு எங்கே வந்து மரம் வழி எங்கே பாதை போகுது, இந்த பாதை எங்கே போகுது எதுவுமே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சுத்தமாக ஓடி இருப்பார். அந்த காளமாடு விடுற மாதிரி தெரியல, எப்படி முட்டி தான் தீர்வேன்ற மாதிரி வருது. ஒரு இடத்துல எங்கேயோ போன கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடும்போது ஒரு மண் சரிஞ்சு ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 8 அடி மேலே, 8 அடி 10 அடி ஆழம் இருக்கக்கூடிய பெரிய பள்ளம். ஒரு யானையே விழக்கூடிய பள்ளம்னு வச்சுங்களேன். ஒரு யானை விழக்கூடிய பள்ளம்னா எவ்வளோ பெருசு இருக்கணும், அந்த மாதிரி பள்ளத்தில் விழுந்துட்டார். விழுந்தவுடனே அவருக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த விழுந்த வேகத்தில் அந்த இதில் இந்த விழுந்ததில் மயக்கம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னே தெரியாது. ஏன்னா இவர் வாட்செல்லாம் கட்டுற அந்த பழக்கம்லாம் கிடையாது. அப்புறமா கட்ட ஆரம்பித்தார். அந்த பீரியடில் வாட்சு கட்டு. இப்போ மணி என்ன இருட்டிடுச்சுன்னு தெரியுமே தவிர எவ்வளோ நேரம் ஆச்சு, விழுந்து 1 மணி நேரம் ஆச்சா 3 மணி நேரம் ஆச்சா தெரியல, எப்படி எந்திரிச்சு மேலே போகிறது தெரியல. இந்த மாதிரி ஒரு இதில் வந்து மாடு ஆனால் போயிடுச்சு. மாடு பள்ளத்தில் எப்படி இறங்கி வரும். அப்போ இவர் விழுந்துட்டு என்ன பண்ணார், இருட்டில் எப்படி எந்த பக்கம் ஏறணும்னு கூட தெரியல. பார்த்தா ஒரு 8 அடி 10 அடி இருக்குது. பேசாமல் என்ன பண்ணார், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, விடிகிற வரைக்கும் வெளிச்சம் வர வரைக்கும் வேறு வழி இல்லைன்னு சொல்லி பேசாமல் அப்படி காலை எப்படி நீட்ட முடியுமோ, அதுக்காக என்ன படுக்க போட்டு வச்சுருப்பாங்களா, அது மண் பள்ளம் பயம்லாம் இருக்காதா சார்? இருக்கும் பயம். கத்தி என்ன பண்ணுறது, அவரும் வந்து கத்தி பார்த்துருக்காரு. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, காப்பாற்றுங்கலாம். எந்தவித யாராவது அங்கே மனுஷன் நடமாட்டம் இருந்தாலும் வருவாங்க. எவ்வளோ நேரம் கத்துவீங்க, ஒரு அரை மணி நேரம் கற்றுனா தொண்டை வறண்டு போயிடும்ல. அவரே டயர்டாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சுருண்டு இப்படி இந்த ஒரு அம்மாவுடைய அந்த கருவறையில் வந்து நம்ம இப்படி சுருண்டு படுத்துப்போமே. ஏன்னா அவர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்படி சுருண்டு, அதாவது அசதியில் அப்படி படுக்கிறார், டயர்ட்னஸில் அப்படி படுக்கிறார். படுத்து எவ்வளோ நேரம் தூங்கினான்னு தெரியல. விடிகாலையில் சூரிய வெளிச்சம் வருது. சூரிய வெளிச்சம் வந்தவுடனே மேலே பட்டவுடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடும். முழிப்பு வந்து எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இப்போ எப்படி மேலே போகிறது என்ன தெரியலன்னு பார்க்குறாரு. அது மண், இவர் விழுந்த இடம் வந்து மண்ணாக இருக்குது. இது என்ன ஒரே மண், இது என்ன கிணறு ஒரு கிணறா இருந்தால் தண்ணி இருக்கும், தண்ணி இல்லை. அப்போ மண்ணை அப்படி கொஞ்சம் அப்படி தட்டிட்டு எந்திரிச்சு மெதுவாக கால்களெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் சுளுக்கியிருக்கு, அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உதறிட்டு பார்க்கும்போது அது ஏதோ கல் மாதிரி, கல்லுக்கு மேலே ஏதோ ஒரு கல் புதஞ்சி கிடக்கு, அது மேலே மண். அப்போ அந்த மண்ணை விலைக்கு பார்க்குறாரு. என்ன மண் எதுமோ கல் மாதிரி இருக்கே என்னன்னு. அந்த கல்லில், இந்த கல்லில் வந்து அமர்பவன் எதிர்காலம் சொல்லுவான். எதிர்காலம்னா ஃப்யூச்சர். இந்த கல்லில் வந்து அமர்பவன் உட்காருபவன் எதிர்காலம் சொல்லுவான் அப்படின்னு அதில் தமிழில் இந்த கல்லில் செதுக்கியிருக்கு. ஆனால் வந்து ஒரு சீராக இல்லாமல் நம்ம அந்த பாறையில் போய் கருங்கல்லில் எழுதுனா கொஞ்சம் கோணலாக எழுதுவோம்ல, அது மாதிரி கோணம் எழுத்தாக இருக்குது. இது அவராக சொன்னது. இது என்ன புதுசாக இருக்கு, நம்ம நேற்று ராத்திரி வரும்போது இருட்டில் தெரியல, இப்போ தான் தெரியுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்காலம். அப்போ இவர் ஜோதிடர்னே, இவருக்கு ஜோதிடத்தை பற்றி ஒன்றும் இல்லை, சித்தர்களை பற்றியான ஆராய்ச்சியில் மட்டும்தான் இருக்கார். சித்தர்கள்னாலே அதில் பின்னால் எதிர்காலம் சொல்லக்கூடிய அவங்க வந்தாங்க. பட் இவருக்கு வந்து அந்த ஜோதிடம்ங்கிறது இன்னும் பழகலை.
இப்போவும் வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, கற்றுங்க, இப்போ அது காப்பாற்றுங்கன்னு கத்தி பார்க்குறாரு. அப்பப்போ திடீர்னு ஒரு பெரியவர் ஒருத்தர் எட்டி பார்க்குறாரு மேலேருந்து. எப்படி ஊந்தீங்கன்னு ஏதோ கேட்டுட்டு அவர் போய் எங்கேருந்தோ போய் ஒரு பெரிய மூங்கில் கொம்பு கயிறெல்லாம் வச்சு காட்டில் மூங்கில் இப்போ மரக்கலையிலேருந்து ஒழிச்சாரா, எந்த மூங்கில் எங்கே இருந்துச்சு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து அதை இவருக்கு கொடுத்து, இவர் அதை அப்படி இப்படி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு பிடிச்சிக்கிட்டு ஏறி மேலே வந்துட்டார். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டார். வந்த உடனே அவர்கிட்ட வந்து கேட்டார், இதில் போய் எங்கே வந்தீங்க, நீங்கள் எங்கே தனியாக வந்தீங்க, எதுக்கு வந்து வந்தீங்கன்னு கேட்குறாரு அந்த பெரியவர். அவருக்கு இவர் சொல்கிறத பார்த்தா ஒரு 70 வயசு இருக்கும் இந்த பெரியவருக்கு. அப்போது இவர் வந்து இல்லை வந்தேன், நான் ஏதோ அது சித்தர் அது இது நினச்சிக்கிட்டு வந்தேன், ஏதோ ஒரு மாடு ஒன்று துரத்துச்சு. அப்படியா, என்ன மாடு, காளை மாடான்னாரு. ஆமாம் காளை மாடு தான், எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில, ஏதோ காட்டு மாடாக இருக்கும். சரி ரைட்டுங்க ஐயா, ரொம்ப நன்றி, நீங்கள் வரலன்னா இன்னும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் பாட்டில் உள்ளே இருக்கணும் சோறு தண்ணி இல்லாமல். ரைட்டு, இப்போ நான் எப்படி வெளியே போனால் எனக்கு வழி தெரில. அவர் வந்து சர்வசாதாரணமாக இப்படி போய் அப்படி போய் வலது பக்கம் திரும்பி ஏதோ ஒரு வழி சொல்கிறார். அதை பாருங்கள், அது ஒரு மரம் தெரிஞ்சு பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் ரைட்டில் திரும்பி அப்புறம் நேராக போனீங்கன்னா அப்படி போனீங்கன்னா ஊர் வந்துடும். அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? இங்கே தான் பக்கத்தில் தான், ஊர் இந்த பக்கம் தான். நான் ஏதோ காட்டில் ஏதோ அது ஏதோ இதுக்காக நான் ஏதோ மரத்தில் இருந்து இதெல்லாம் இந்த சுள்ளி பழங்கள்லாம் பொறுக்கிறதுக்காக வந்தேன், ஏதோ குரல் கேட்டுச்சு. ஆனால் உங்கள் பேர் என்னங்க? இந்த பெரியவர் வந்து என் பேர் பரமசிவம். என் பேர் அது என்ன பேரோ அது பரமசிவம்னு ஒரு பேர் சொல்லியிருக்காரு. ரைட். பட் சொல்லிவிட்டு வந்து இவர் வந்து என்ன பண்ணார், ஐயா நீங்கள் போகிறீங்கன்னா ஊர் பக்கம் தான் போகிறீங்கன்னா நானும் உங்கள் ஊர் பக்கமே வந்துடுறேன், அந்த கிராமத்துலேருந்து அப்புறம் அங்கேருந்து போய்க்கிறேன். இல்லை எனக்கு வரதுக்கு லேட் ஆகும், நீங்கள் இப்படி போனோம் நான் அப்படி போனோம் சொல்லிட்டு போகிறாரு. போனால் அதுக்கப்புறம் அவர் எந்த பக்கம் போனார் என்னன்றது தெரியல. காடுன்றதுனால தெரியல, இல்லை வந்து வழி தெரியாதனால தெரியல, இவர் வேறு ரூட்டில் போகிறாரு அதனால தெரியல. ஆக மொத்தம் அவர் வந்து இவர் கண்ணிலேருந்து மறைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கே இருக்கார் அங்கே இருக்காருன்னு கூப்பிட்ற அளவுக்கு இல்லை, அவர் தாண்டி போயிட்டார் இந்த எதிர்பக்கம். இவர் இந்த பக்கம் போகிறார். இவர் வந்து அவர் சொன்ன வழியில் வந்துட்டார். வந்துட்டு வெளியில் வந்தால் அவர் சொன்ன வழி கரெக்டாக இருந்துச்சு. அந்த வழி பிரகாரம் வந்து ஊர் கொஞ்சம் தெரியுது, அந்த ஊருக்கு வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து எங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர்லேருந்து வந்துட்டார். அன்னிலேருந்து தான் இவருக்கு எதிர்காலம் தெரிய ஆரம்பிச்சது. ஏற்கனவே ஓரளவுக்கு இந்த சித்தர்கள் ஜோதிடத்தில் ஓரளவுக்கு ஆர்வம் இருந்தது உண்மைதான். ஆனால் இந்த இஎஸ்பி பவர், எக்ஸ்ட்ரா சென்சுரி பவர், அது வந்து அந்த 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 போய் உள்ளே விழுந்தார் பாருங்க, அதுதான் அப்போலேருந்து தான் வந்ததாக அவர் சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள கிராமம்லாம் பார்த்துட்டு இவருடைய நண்பர்கள் அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க அந்த பர்வதமலை திருவண்ணாமலை ஏரியாவில் போய் ஒரு 4 பேர் நண்பர்களை கூப்பிட்டு திருப்பியும் அந்த காட்டுக்குள்ளே போயிருக்காரு. நம்ம விழுந்த இடத்த போய் பார்க்கலாம், ஒரு பெரிய பள்ளத்தில் போய் விழுந்திருக்கோம், வருங்காலம் சொல்லுவான் இதில் அமர்பவன் அப்படின்னு அதில் எப்படி எழுதியிருக்கு. அப்போ நாங்கள் வந்து உழப்போகிறேன், அதில் வந்து உட்காருவேன், இல்லை அதில் மேலே விழுவேன்றது யாருக்கு தெரியும்? யார் அந்த இடத்துல கொண்டு போய் அதை புதைச்சி வச்சாங்க? இது ஒரு பெரிய அதிசயம் இல்லையா? அப்புறம் அது அந்த இடத்த போய் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவாவது எடுக்கணும், போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்களோட போய் அவங்களாம் அந்த உள்ளூர்காரங்கன்னா திருவண்ணாமலைக்காரங்க, பர்வதமலைன்னா பக்கத்தில் உள்ளது. 4 நாள் சுற்றிருக்காங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். இந்த மரம் பார்த்தா அப்படி தான் போன மாதிரி தெரியுது, இந்த மரத்துக்கு பக்கத்தில் போட்டால் இந்த பாதையில் தான் நம்ம வந்தோன்னு தெரியுது, காளை மாடு இப்படி தான் ஓடி வந்துச்சு, எல்லாமே தெரியுது. ஆனால் அந்த பள்ளம் மட்டும் கண்ணில் படவே இல்லை. அந்த கல், அந்த பள்ளமே தெரியலன்னா அப்புறம் அந்த கல் எப்படி மறுபடியும் கண்டுபிடிப்பார்? கண்டுபிடிக்கவே முடியல. 4 நாளோ 5 நாளோ தேடி இருக்காரு. ஆளுக்கு ஒரு பக்கம் எல்லாம் தேடி பார்த்து அந்த மாதிரி அங்கே வந்து உள்ளவங்களாம் விசாரித்தா நாங்கள் அந்த மாதிரி ஒரு கல்லையோ இல்லை அந்த மாதிரி ஒரு பள்ளத்தில் ஒரு கல் இருக்கிறதோ யாருக்கும் அதை பற்றி தெரியல. அதே மாதிரி அங்கே மாடு வந்து இந்த 4-5 நாள் போனாங்கல்ல, வழியில் எப்போவாவது ஏதாவது தூரத்தில் ஒரு மாடு அந்த மாதிரி காட்டு மாடு மேய்தான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. மாடு இருக்குன்னா ஒரு மாடு மட்டுமா இருக்கும்? ஒரு 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 காட்டு மாடு அந்த கூட ஒரு 5-6 மாடு அங்கே எங்கே பிரிஞ்சு மேய்ஞ்சிருக்கும். ஒரு இடத்துல கூட அந்த மாடோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மாடோ பார்க்க முடியல. ஆனால் அதிலிருந்து இவருக்கு வந்து ஏதோ வித்தியாசமாக உணர்றாரு, தனக்குள்ளே வந்து ஏதோ ஏதோ நடக்குது சிந்தனையில். வீட்டில் ஏதாவது பேசும்போது கூட கேட்டால் கூட அவங்க பேசுகிறது வேற, இவருடைய சிந்தனை வந்து வேற எங்கேயோ வேறு ஏதோ உலகத்தில் இருக்கா மாதிரி ஒரு இது வருது. அப்போது வந்து அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரையாவது பார்த்தால் அவங்க சொல்லாமையே அவங்கள பற்றி விவரம்லாம் உள்ளுக்குள்ளே வீடியோ போட்ட மாதிரி ஓடுதான். இப்போ உங்களை பார்த்தா நீங்கள் யார், யாஸ்மின் ரைட்டு,
நீங்கள் வந்து என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு, உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீடு எப்படி இருக்குது, உங்கள் வீட்டில் வந்து எவ்வளவு ரூம் இருக்குது, பக்கத்து வீடு எப்படி இருக்குது, எதிர் வீட்டில் என்ன இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது, இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது, ஏதோ ஒன்று ஒரு மசூதி இருக்குது, நீங்கள் போகிற வழியில் ஒரு மளிகை கடை தாண்டி தான் உங்கள் வீடு, இதெல்லாம் எப்படி, உங்கள் வீடு எங்கேயோ இருக்குது, உங்களையே முதல் தடவை பார்க்குறாரு. அப்போ இவ்வளோ விவரங்கள் எப்படி தெரியுதுன்னா உள்ளே வந்து படம் மாதிரி ஓடுதுன்றார். ஒரு சினிமா ஓடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓடுது, வீடியோ மாதிரி ஓடுது. இது அந்த நிகழ்ச்சியிலேருந்து தான் இது வந்து நடக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு வந்து அவர் வந்து அவராக சொன்னது. இந்த பர்வதமலைக்கு அதுக்கப்புறம் ரொம்ப வந்து அந்த பர்வதமலையில் இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய அதிசயமான வேர்கள் உண்டு. வேர்னா மர வேர், மூலிகை வேர்கள். இன்றைக்கும் வந்து மூலிகை இந்த மூலிகை மருந்துன்னு நிறையா இது பண்ணாங்கல்ல, அதில் உண்மையாக பண்ணவங்களும் இருக்காங்க, சில சமயம் வேறு மாதிரி இருப்பாங்க, எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய அந்த மாதிரி தான். ஆனால் அந்த மூலிகை வேர்கள் அல்ல மூலிகைகள் அந்த மலையில் ரொம்ப அதிகம். எப்படி சதுரகிரி மலையில் இருக்கோ அதே மாதிரி பர்வத மலையிலையும் அதிகம். நிறைய பேருக்கு அந்த வேர்கள் வந்து அடையாளமும் தெரியாது, அது எதுக்கு பயன்படும் தெரியாது. கேன்சருக்கு மூலிகையில் வைத்தியம் இருக்குது, புற்றுநோய்க்கு. நான் புற்றுநோய்க்குன்னு சொல்கிறது அது பெரிய நோய்ங்கிறதுனால சொல்கிறேன். ஒவ்வொரு நோய்க்கும் வந்து அதில் வந்து அந்த மூலிகைகள் இருக்குது. ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை, எந்த மூலிகை, முதல்ல மூலிகையும் பேரும் தெரியாது, அடையாளமும் தெரியாது. நமக்கு எதிரிலேயே அந்த காட்டில் வளர்ந்துருந்தால் கூட அதுக்கு பயன்படுன்றது நமக்கு தெரியாது. அப்போ அந்த மூலிகை ஆராய்ச்சியில் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கார் அவர். இந்த மூலிகை ஆராய்ச்சிக்குள்ளே எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிங்கன்னா, இந்த பர்வதமலை இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் இவருக்கு இந்த பவர் வந்தது மட்டும் இல்லாமல், இந்த இடத்துல இந்த மூலிகை இருக்கும்னு தேடக்கூடிய அந்த தேடக்கூடிய என்ன சொல்கிறது, நம்ம கியூரியாசிட்டி, அந்த ஆர்வம் வந்து ஏற்பட்டது இந்த நிகழ்வுக்கு பிறகுதான். ஆனால் ஐயா, இப்போ ஜோதிடம் அப்படின்றது மற்ற கலைகள் மாதிரி இதுவும் ஒரு கலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கற்றுக்கிற மாதிரி நம்ம ஒரு பரதம் கற்றுக்கணுன்னா அதுக்கு கூட ஒரு எஃபெக்ட் போட்டு கற்றுக்கணும், அதை போய் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், படிக்கணும்னு இப்படி விஷயங்கள் இருக்குது. ஜோதிடமும் அப்படி தான் பார்த்து தெரிஞ்சு படித்து வர்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது இயற்கையாகவே ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இது ஒரு கதைகள் மாதிரி இல்லைங்க. அதாவது ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஜோதிடம் என்பது வந்து கிரக நிலையை வைத்து, இன்றைக்கி சூரியன் எங்கே இருக்கிறான், சுக்கிரன் எங்கே இருக்கிறான், புதன் எங்கே இருக்கிறான். நம்ம வந்து வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து கண்டுபிடிச்சான்னு சொல்கிறோம். சாட்டர்ன், சனீஸ்வரன் வந்து எப்போ கண்டுபிடிச்சான், 200 வருஷத்துக்கு முன்னால் தான் சனி கிரகம்னு ஒன்று இருக்கிறதாவே கண்டுபிடிச்சான். ஆனால் நம்ம ஊரில் சோழ பாண்டியர் இவங்க கோயில்கள்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னால் சனீஸ்வரர் சந்நிதி வச்சான்னு எப்படி வச்சான்? அப்போ யார் முதல்ல கண்டுபிடிச்சா? நம்ம ஊருக்காரங்க நம்ம சொல்லும்போது தமிழ்நாடுன்னு எடுத்துக்கலாம், பாரதம் நம்ம நாடு இந்தியா. அவன் 200 வருஷத்துக்கு முன்னால் சாட்டர்ன்னு ஒரு பிளானட் இருக்காங்க விண்வெளியிலன்னு சொல்கிறான். ஆனால் சனீஸ்வரன் என்கிற கிரகம் இது சூரியனிலிருந்து இவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ வந்து டெலஸ்கோப்பே கிடையாது. டெலஸ்கோப் கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலையில் இத்தனை 1000 மைல்கள் தள்ளி இருக்குன்னா இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சிருக்கானே, ஒப்பிட்டு பார்த்தா கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம ஆட்களுக்கு ஏதோ ஒரு சக்தி இருந்திருக்கிறது. அந்த சக்தி வந்து உபகரணங்கள் விஞ்ஞானமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விஞ்ஞானமா அப்போ இல்லை, ஒரு கால் இப்போ இருக்கிறத விட அப்போ விஞ்ஞானம் அதிகமாக வளர்ந்துருந்ததா தெரியாது. இந்த வேர்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த நிகழ்வை பற்றி சொன்ன பர்வதமலையில் இந்த வேர்களை குறித்து சொல்லும் பொழுது ஒரு வேர் வந்து எனக்கு கொண்டு கொடுத்தாரு. இந்த வேர் வந்ததுக்கப்புறம் இது ஒரு குச்சி மேர் ஒன்று கொண்டு கொடுத்தார், இது உங்களுக்காக பர்வதமலை. என்னது இது ஒரு வேர், இது வீட்டில் வச்சு கும்பிடணும், ஆனால் பத்திரமா வச்சு ஜாக்கிரதையாக கும்பிடணும். அதாவது பெண்கள் மாதவிலக்கும் போது அது பக்கத்தில் போகக்கூடாது. அந்த மாதிரி இந்த வழக்கமான ஒரு கும்பிடும்போது சில சுத்தம் குளிக்காமல் பக்கத்தில் போகக்கூடாது. இதெல்லாம் ஒரு எல்லா மதங்களையும் எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய ஒரு, நீங்கள் கோயிலுக்கோ மசூதிக்கோ சர்ச்சுக்கோ போகும்போது குளிக்காமல் போக மாட்டாங்க யாரும், ஒரு சுத்தமாக போவாங்க. அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு வேர் ஒன்று கொடுத்தாரு. அந்த வேரை பற்றிய கதை வந்து அடுத்த வாரத்தில் பேசுவோம் சார். அவருடைய வரலாறை, அவருடைய கதைகளை ரொம்பவும் அழகாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. நிச்சயமாக நன்றிங்க.